ஹாய் யூஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். வீடியோக்குள்ள அதாவது இந்த நியூஸை நம்ம பார்க்கறதுக்கு முந்தைய ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொண்டு நான் போடுறேன் பாருங்க. இது சிசிடிவி ஃபுட்டேஜ், ஹட்டனில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஒரு சாதாரண பெண்ணால நகை, ஒரு பவுன் நகை, இதுல பெறுமதி பார்த்தீங்கன்னா இலங்கை காசுல 2,75,000 ரூபாய் பெறுமதியான ஒரு தங்க மாலையை ஒரு பெண், அதுவும் திருட்டு சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கும்பலாக திருடுறதுக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆணால நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சாதாரண பெண்ணால, அதுவும் 26 வயதான ஒரு பெண்ணால துணிச்சலாக இப்படியான ஒரு திருட்டை நடத்த முடியுமா என்று கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆனா இது உண்மையிலே இலங்கையில ஹட்டன்ல நடந்திருக்குது. 26 வயதான இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தையும் இருக்குது என்று சொல்லப்படுது. இவங்க மஸ்கெலியாவில் கொஞ்ச நாளைக்கு முதல் மஸ்கெலியாவில் தான் வசித்து வந்திருந்தாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ஆகி கொழும்புல வசித்து வர ஒரு பெண். இவங்க திடீரென்னு ஹட்டனுக்கு வராங்க. இந்த கடந்த மாதம் 1ஆம் தேதி ஹட்டனுக்கு இங்க இருக்கிற ஒரு நகை கடைக்கு போறாங்க. மாஸ்க் எல்லாம் போட்டு தான் அந்த நகை கடைக்கு போறாங்க. போயிட்டு இங்க இருக்கிற அந்த நகைக்கடையில போயிட்டு ஒரு கையை அவங்க பேக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு கையில மொபைல் போன் எடுக்கிற இருந்தாலும் சரி, அல்லது அந்த நகைக்கடையிலேயே உரிமையாளர்கிட்ட இருந்து அந்த மாலை வாங்கி பாக்குற அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க ஒரு கையிலேயே ஹேண்டில் பண்றாங்க. இன்னொரு கை பேக்குக்குள்ளே இருக்குது. ஸோ உடனே அவர் சந்தேகப்படுறாரு. யாரு? இந்த நகைக்கடை உரிமையாளர் டவுட் படுறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ அதனால கொஞ்சம் இவர் அலர்ட்டா இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் இவங்க ஒரு கையில் அந்த மாலையை பிடிச்சிட்டு இந்த ஸ்ப்ரே, அதாவது இந்த பெயின் கில்லருக்கு அடிக்கிற ஸ்ப்ரே அவருக்கு முகத்தில் அடிக்க போன டைம்ல அவர் அதை தடுத்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாரு. அந்த மாலையை மிஸ் பண்ண விடல. ஸோ இந்த திருட்டு சம்பவம் நடக்கல. இந்த நடக்கிறதுக்கு முந்தையே அந்த பெண்ணை பக்கத்துல இருந்த அவருடைய ஊழியருடைய உதவியால அந்த பெண்ணை போலீஸார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணால போலீஸார்ட்ட இந்த பெண் சொல்லிய விஷயத்த பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு மெடிக்கல் மருந்துகள் வாங்குறதுக்காக தேவைப்படுற பணத்துக்காக இந்த மாலையை நான் எடுக்க போனேன். இந்த மாலை எனக்கு தர சொல்லி, எனக்கு இந்த மாலையை தாங்கன்னு சொல்லி அந்த நகைக்கடை உரிமையாளர்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவர் பிடிச்சதுக்கு பிறகு, இவங்க மாலையை திருட போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பிடிச்சதுக்கு பிறகு இந்த மாலையை கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கே தர சொல்லி இந்த விஷயத்த போலீஸார்ட்ட தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய அப்பாவோட மெடிக்கல் செலவுகளுக்காக தான் நான் இந்த மாலையை திருட போனேன்னு சொல்லி. ஆனா உண்மையில இவங்க வசிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, பெம்புல இருந்து ஒரு பிளானோட பண்ணி ஹட்டன்ல மாலை எடுத்துட்டு போறது அவங்களோட நோக்கமா இருந்திருக்குது. ஸோ இவங்களை நீதிமன்றத்தில், ஹட்டன்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க போலீஸார். ஸோ இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில விடுதலை பண்ணியிருந்தாங்க. அதாவது பிணையில விடுதலை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுடைய வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது. ஸோ இப்படி இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால், அதுவும் ஒரு 26 வயதான இளம் பெண்ணால் இப்படியான ஒரு திருட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படியான விஷயம் பதியப்பட்டிருக்குது. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம், துப்பாக்கிகளை கொண்டு மிரட்டி நகைகள், காசுகள் பறிக்கிற சம்பவங்கள். இது ஒரு குழுவா செயற்பட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா இது ஒரு தனி நபரான ஒரு 26 வயதுடைய இளம் பெண்ணால இப்படியான விஷயம் நடந்திருக்கிறது. ஸோ இது இப்ப இந்த பெண்ணை கைது பண்ணாலும் இந்த விஷயம் இப்ப நம்ம பேசும் பொருளா மாறி இல்லைன்னு சொன்னால், இந்த பெண் திருடி போனிருந்தாங்கன்னா ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, இவங்களை கைது பண்ணப்படல, கண்டுபிடிக்கப்படல என்ற மாதிரி ஒரு நியூஸா முடிஞ்சிருக்கும். நிறைய கடைகள், நகைக்கடையில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஒரு பெண் என்று ஒரு சாதாரண பெண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஸோ நிறைய பேர் இப்படியான திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இலங்கையில நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா ஒரு அப்டேட்டான நியூஸோடு நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.